പാണ്ഡുരംഗനേ പണ്ഡരിപുരനേ ശ്രീകൃഷ്ണ ഭഗവാനേ ബാലഗോപാലനായി ഭക്തരിൻ മനൈകളിൽ തവഴ്ന്നിടും പെരുമാനേ പാണ്ഡുരംഗനേ പണ്ഡരിപുരനേ ശ്രീകൃഷ്ണ ഭഗവാനേ ബാലഗോപാലനായി ഭക്തരിൻ മനൈകളിൽ തവഴ്ന്നിടും പെരുമാനേ ഇരുകരം ഇടുപ്പിനിൽ അഭിനയം പിടിക്ക പുരന്തര വിട്ടലയ്യാ உன் திருவடி பணிந்து தொழில்களை தொடர்ந்தால் தொட்டது துலங்கிடுமே தொட்டது துலங்கிடுமே. പാണ്ഡുരംഗനേ പണ്ഡരിപുരനേ ശ്രീകൃഷ്ണ ഭഗവാനേ ശ്രീകൃഷ്ണ ഭഗവാനേ. இதை பார்த்தோமா, இதை பார்க்கும்போது என்ன தோணுது? கண்டிப்பாக கிருஷ்ணன் தன்னுடைய பக்தனுக்காக எப்போ வேணாலும் இறங்கி வருவாங்கிறது ரொம்ப தெரியுது. கிருஷ்ணருக்கும் ராகவேந்திரருக்கும் என்ன சம்பந்தம்? தன்னுடைய பாடலை வீணை ஓசையை கேட்டபோது கிருஷ்ணன் நடனமாடியதாகவும் பிருந்தாவனத்திற்கு கிருஷ்ணன் கைப்பிடித்து இழுத்து சென்று தன்னை அமர வைத்த பீடம் அத்தனை அருமையான பீடம் என்பதையும் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். மூலராமர் பூஜை மந்திராலயத்தில் பார்க்குறதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணுங்க. காலையில் 10 மணிக்கு ஆரம்பமாகும். என்ன அழகான ஒரு பூஜை தெரியுமா? அந்த மூலராமர் பூஜையை பண்ணும்போது ராகவேந்திர சுவாமி இன்றைக்கும் அந்த இடத்துல இருந்து அந்த மூலராமர் பூஜையை அப்படியே பார்க்குறதுக்கு அத்தனை கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். ராகவேந்திர சுவாமியினுடைய மந்திர அட்சதைக்கு மீறின ஒரு பெரிய பொருள் எதுவுமே இல்லை. இப்போயும் சொல்கிறேன், நீங்கள் எந்த ராகவேந்திரா கோயிலுக்கு போனாலும் அட்சதை கொடுப்பாங்க. அந்த அட்சதையை நீங்கள் பத்திரமா வச்சுருந்து, அது ராகவேந்திர சுவாமியே தான். அது நீங்கள் எங்கே போனாலும், ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம், அல்லது வேறு ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறோம், ஒரு டாக்குமெண்ட் கிரையம் பண்ண போகிறோம், அல்லது வேறு ஏதாவது ஒரு நல்ல காரியங்களுக்கு செல்லும் பொழுது சுவாமியோட அட்சதை பாக்கெட்டில் இருந்தால் சுவாமி கூடயே இருக்கிற மாதிரி. இப்போது புணர்ப்பு தோஷத்தை பற்றி தெரிந்திருக்கிறதுக்காக காத்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் நிச்சயிக்கப்படுது அவ்வளோதான். அந்த நிச்சயமே நின்று போயிடும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா சம்பந்தம் இல்லாமல் திருமணம் திடீர்னு நடக்கும். நாங்கள் நினச்சே பார்க்கலங்க, திடீர்னு திருமணம் என்னன்னு தெரியல, வந்தாங்க, கண்டிப்பாக கட்டிக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது இரண்டையும் நடத்துவது தான் புணர்ப்பு. கையில் பணமே இல்லை, திடீர்னு வீடு வாங்கிட்டோம், அந்த மாதிரி சூழ்நிலைகளை ஏற்படுத்துவது புணர்ப்பு. கையில் பணம் இருக்குது, 4 வருஷமாக தேடுறோம், நடக்கலை, அது புணர்ப்பு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு சக்தி படைத்த அம்மன் தேவதையை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, சனிச்சந்திரன் புணர்ப்பாக வரும் பொழுது நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக பொண்ணு பார்க்கணும், மாப்பிள்ளை பார்க்கணும். என்ன காரணம்னு கேட்டால், இந்த புணர்ப்பு தோஷத்தை நீக்கிக்கிறது எப்படிங்க அப்படின்னா ஒரு சின்ன விஷயம். அதாவது சில பேர் பார்த்திங்கன்னா கல்யாணம் பிரம்மாண்டமாக இருக்கும், அந்த பிரம்மாண்டத்தை தவிர்த்து கொண்டாலே புணர்ப்பிலிருந்து விடுதலை. இதுதான் புணர்ப்புக்கான பரிகாரம். எப்பேற்பட்ட பரிகாரம் பார்த்திங்களா? அந்த பிரம்மாண்டம் இருக்கக்கூடாது. பெரிய இதெல்லாம் பத்திரிக்கையே 450 ரூபாய்க்கு அடிக்கிறது, அந்த மாதிரிலாம் அடிக்கும் பொழுது உங்களுக்கு புணர்ப்பு தோஷம் கண்டிப்பாக உள்ளே சேர்ந்துக்கும். ஆனால் நீங்கள் நல்லா பாருங்கள், புணர்ப்பு தோஷம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கிராண்டாக கல்யாணம் பண்ணணுங்க. வார்த்தை ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி கல்யாணம் யாருமே சொல்லாத அளவுக்கு என் பிள்ளைக்கு பண்ணி வைக்கணுங்க. இந்த வார்த்தைகள்லேயே புணர்ப்பு இருக்கிறத நம்மளால் உணர முடியும். இந்த புணர்ப்பு தோஷம் இருப்பவர்கள் பௌர்ணமி அன்று அம்பாளை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. அதிலும் குறிப்பாக
ராகு காலம் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 10 to 12 ராகு காலம் வரும். அந்த ராகு காலத்தில் சரியாக 12 மணிக்கு முன்னாடி வரக்கூடிய 10 நிமிடத்தில் போககால ராகு என்று பெயர். அந்த போககால ராகுவில் இருந்து அந்த அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபட்டால் கண்டிப்பாக சந்திரன் என்பது அம்பாள், அந்த அம்பாளின் அனுகிரகம் கிடைத்தால் 100% வராத பௌர்ணமியை தன்னுடைய கம்மலை கழட்டி வீசி பௌர்ணமியை வரவைத்தது போன்று நமக்கு வாராது இடர் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாளினுடைய ஆணித்தரமான ஒரு அலங்காரம் இதோ. ஸ்ரீ துர்கா சரணம் விந்திய பர்வதமா காளி யசோதை வயிறு வாய்த்தவளே, கண்ணன் அவதார நேரத்தில் மண்ணில் நீயும் உதித்தாயே, திருமால் செல்லும் இடமெல்லாம் திருமகள் நீயும் வருவாயே. மகாலட்சுமி சரணம் ஆயர்பாடிக்கு அவன் வந்தான், தேவகி சிறைக்கு நீ சென்றாய், மாறச் சொன்னது மாயவனே, மாற்றி வைத்தவன் வசுதேவன். நந்தகோபனின் குலமகளே, எங்கள் குலம் காக்கும் திருவே, சர்வ மங்கள மாங்கல்யே, கல்யாண குணங்கள் நிறைந்தவளே, காளி தேவி உன்னை கொல்வதற்கு கம்சன் வந்தங்கு சேர்ந்தானே, கல்லில் தூக்கியவன் எறிந்தானே, விண்ணில் பறந்து நீ சென்றாயே, கண்ணன் காலன் என சொன்னாயே, நீதி நிலைக்கும் என சொன்னாயே, தேவலோகத்து அணிமணிகள் திவ்ய மாலைகள் அசைந்தாடும், கத்தி கேடயம் கரம் ஏந்தி துர்கா தேவி நீ வந்தாயே, பூமி பாரம் அது இறங்கிடவே, புண்ணிய பலங்கள் பல விரைந்திடவே, சேற்றில் வீழ்ந்த பசு கரையேற தூக்கிவிட நீயும் வந்தாயே, துன்பம் தொலைந்தோட வந்தாயே, அன்பு வடிவான துர்காவே நமஸ்தே. கருமை உன்னிறம் பால பருவம் 12 தான் வயது, வரதாயினி பிரம்மச்சாரிணி பிரம்மம் தான் எப்போதுமே நினைவு, பால சூரியன் ஒளிமிகு வடிவம் பூர்ண சந்திரவதனம், சாத்வீகம் குணமே சகல சௌபாகியமும் தந்திடும் காருண்யமே, 4 கரங்கள் 4 முகங்கள் தேவர் தொழும் பாதம், மயிலதன் தோகை போலவே கங்கணம் கேயூரம் அங்கதம் நாகாபரணம். அம்பிகே பத்மா திருமால் தர்ம பத்னி என வந்தாய், வானம் முழுதும் உந்தன் சஞ்சார சாம்ராஜ்யமே, மேகம் உன் வண்ணம் கிருஷ்ணா எனும் நாமம் பெற்றாய் அம்மா, இந்திரன் கொடிமரம் போலும் பருத்த கரங்கள் பொருத்தமே, பலராம் வதனம் போலே தாயே உன் வதனம், அமுத கலசம் கமலம் வலம்புரி சங்கோ கழுத்து, தேன் குரல் கேட்கும் இனிமை களங்கம் உனக்கில்லையே, பாசம் தனுசுடன் சக்கரம் சகல ஆயுததாரிணி.